தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைய தேவ செய்தி, உயிர்த்தெழுதலும் சரீரம் மீட்பும். வெளிப்படுத்தல் விசேஷம் 1 அதிகாரத்தின் 18ஆம் வசனத்திலே, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மரித்தேன் என்று ஆணித்தரமாக ஆண்டவர் இங்கு யோவானோடு பேசுகிறார். கிமு 4000 ஆண்டு காலங்களில் பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் சாவுக்கு அஞ்சி பயந்தே வாழ்ந்தார்கள். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான யாவரையும் என்று எபிரேயர் 2 அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலே பவுல் எழுதுகிறார். எலியாவின் தலையை எடுப்பேன் என்ற ஏசேபேலின் வார்த்தை வல்லமையான எலியாவை பயமுறுத்தி சூரிய செடியின் கீழ் படுத்துக்கொள்ள செய்தது. தன் வாழ்நாள் முழுவதும் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் என்று சொன்ன எலியா இங்கு அதை நிராகரிக்கிறார். நான் என் பிதாக்களை பார்க்கிறோம் நல்லவன் அல்ல என்று அவர் புலம்புகிறார். யோவான் சானை கண்டோமானால் அவரை பார்த்து அனைவரும் அஞ்சுகிறார்கள். வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. விரியன் பாம்பு குட்டிகளே என்று அறை கூவக்கூடியவர் இப்போது சிறைச்சாலையிலே மரண பயத்தினாலே வருகிறவர் நீர்தானா என்று அசைகிறார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தின் 4, 5, 6 வசனங்களிலே நம்முடைய கர்த்தர் பதிலடி கொடுக்கிறார். குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். யோவானை இடராதபடி ஆண்டவர் இப்படி எச்சரிக்கிறார். மரண பயம் எலியாவையும் யோவானையும் ஆட்கொள்கிறது. மற்றவர்களின் நிலை என்ன? அனைவரையும் மரண பயம் ஆட்கொள்கிறது. இயேசு ஒருவரே மரித்தேன் என்று அறை கூவுகிறார். நான் என் ஜீவனை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நானே ஜீவனை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்று யோவான் 10ஆம் அதிகாரத்தின் 17, 18 வசனங்களிலே ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு ஒருவரே தைரியமாக மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவர். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவ வாக்கியத்தின்படி அவர் மரித்து, தேவ வாக்கியத்தின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு, தேவ வாக்கியத்தின்படி அவர் உயிர்த்தெழுந்தார். தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து தம்முடைய சீஷர்களிடத்தில் சொன்னார். ஆனால் அவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பே வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் என்று யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்திலே, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று பேதுரு சொல்கிறார். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு மரித்தார் என்பது சரித்திரம், இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பது சத்தியம். மரணமும் பாதாளமும் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவர் எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது என்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே நம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அவர் மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவத்துக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை உண்டு. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை பரிசுத்த ஆவியின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சரீரம் உயிர்த்தெழுதலை அடைந்து கொள்ள வேண்டும். எக்காலம் தொனிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தின் 10, 11 வசனங்களிலே, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் என்று பவுல் அங்கு குறிப்பிடுகிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்தும் போது சாவு நமக்கு லாபமாயிருக்கும். சாவாமையும் அழியாமையும் அடைந்து கொள்வோம்.
சரீர உயிர்த்தெழுதல் என்பது சரீரத்திலே தேவ சித்தத்தை செய்வதை காண்பிக்கிறது. ரோமர் 12 முதல் 2 வசனங்களின்படி நம்முடைய சரீரத்தை ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்கும் போது நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் செய்கிற இடத்திலே நாம் மன புதிதாக்கப்பட்டு மறுரூபமாக்கப்படுவோம். பரிபூர்ணமான சித்தத்திற்கு ஆபிரகாம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார், நில்லாட்டமாக இருக்கிறார். தேவனுடைய திட்டத்துக்குள்ளும் நோக்கத்துக்குள்ளும் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் தான் ஆபிரகாம். லோத்து அந்த திட்டத்துக்குள் இல்லாத இடத்திலே மலைக்கு ஓடிப்போ என்பது பிரியமான சித்தம். மலைக்கு ஓடி போக முடியாத என்ற இடத்திலே இந்த சின்ன ஊருக்கு போகிறது நன்மையான சித்தம். இறுதியாக அங்கும் லோத்து இல்லை. ஆபிரகாமோடு பரிபூர்ணமான சித்தத்திலும் லோத்து இல்லை. மலைக்கு ஓடி போகிற பிரியமான சித்தத்திலும் லோத்து இல்லை. சின்ன ஊராகிய சோவார் என்ற நன்மையான சித்தத்திலும் லோத்து இல்லை. இதுவே லோத்தின் பரிதாபம். யாக்கோபு குணசாலி என்ற இடத்திலே வாசனையை வெளிப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கிறார். ஆனால் யாக்கோபுடைய சொந்த விருப்பத்தை தேவன் உடைக்கிறார். யாக்கோபின் விருப்பம் தகர்க்கப்படுகிறது. ராகேலின் மரணம், யோசேப்பின் பிரிவு, பென்யமீனை கொண்டு போகும் வேதனை, எனவே இவைகள் அனைத்தும் யாக்கோபின் வருத்தமும் சஞ்சலமுமாக இருக்கிறது. ஆனால் தாவீதிலே தேவ சித்தம் நிறைவேறுகிறது. யாக்கோபிலே சொந்த சித்தம் உடைக்கப்படுகிறது. தாவீதிலே தேவ சித்தம் நிறைவேறுகிறது. என் இருதயத்திற்கு ஏற்றவன் எனக்கு சித்தமானதை செய்வான் என்று தாவீது சாட்சி பெறுகிறார். இதை நாம் அப்போஸ்தலர் 13 22 வசனத்திலே காணலாம். சவுலின் மரணம், அப்னேரின் மரணம், சவுலின் குமாரனுடைய மரணம். சவுல் என்பது சுயத்தை காண்பிக்கிறது. அப்னேர் என்பது சுய பலத்தை காண்பிக்கிறது. சவுலின் குமாரன் என்பது சுய நீதியை காண்பிக்கிறது. இந்த மூன்றும் அளிக்கப்பட்ட பின்புதான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு இஸ்ரவேலின் சகீதங்களை இன்பமாய் பாடின தாவீது என்று அவர் சாட்சியோடு தமது வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கிறார். தேவ சித்தம் செய்யும் போது நம்முடைய சரீரத்தை நாம் உயிரோடு எழுப்பலாம். எனவே உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.